முதுகு வலின்றது பழைய காலத்துல தான் வயசானவருக்கு மட்டும் வரும். இப்போ வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கூட வருது. என்ன கேட்டா, இப்போ இருக்கிற 90% ஜாப்ஸும் உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ற மாதிரி. இனி நம்ம உட்காரும் போது ஸ்ட்ரைட்டா உட்கார்றதுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும். என்னன்னு கேட்டா, பழைய காலத்துல இருந்து சொல்லும், உட்காரும் போது ஸ்ட்ரைட்டா உட்காருப்பா அப்படின்னு. இனி கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்றதுக்கு அப்புறம் நம்ம முதுகுக்கு வந்துட்டு ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம பெண்ட் ஆன மாதிரி உட்கார்ந்தா. ஸ்ட்ரைட்டா உட்காரணும், அது ஒரு விஷயம். இனி கொஞ்ச நேரம் நம்ம ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து கூட வலிக்குது அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உட்காருறது நல்லது. இனி தூங்குறது, சரியான அளவுக்கு நம்ம தூங்கணும். பட் தூங்கும் போது சில பேர் தலையணை யூஸ் பண்றதுல தப்பு இல்லை. பட் நம்ம யூஸ் பண்ற தலையணை ப்ரொபோர்ஷனல் வந்துட்டு நம்ம பாடி ஹைட்டோட தலை ஹைட்டு ப்ரொபோர்ஷனல் ஆகணும். ஏன்னா முதுகு அதிகமா பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கிற தலையணை யூஸ் பண்ணக்கூடாது. இனி வைட்டமின் பி நம்ம சாப்பாடுல அதிகமா உள்ள போகணும். இனி வைட்டமின் பி நிறையவே இருக்கிற சாப்பாடு என்னன்னு கேட்டா, 1 பால், 2 முட்டை, 3 உருளைக்கிழங்கு, அதை விட்டா வாழைப்பழம், அதை விட்டா சீ ஃபுட்ஸ் என்னன்னு கேட்டா இறால், நண்டு, அதை விட்டா சிப்பி, கக்கை, இதுலெல்லாம் வைட்டமின் பி தாராளமா உண்டு. நீ அதை விட்டா நம்ம யோகா, எக்ஸசைஸு அதெல்லாம் நம்ம லைஃப்ல வேணும். ஏன்னா நடுவில் இருக்கிறவருக்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஏன்னா அதுல உட்கார போஸ்டர்ஸ் நம்ம ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து தான் யோகா எல்லாம் செய்யும். நீ அதை விட்டா நம்ம விடிய காலையில நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு வருது, அந்த மாதிரி பாடிக்கு நம்ம கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு இந்த முதுகு வலிக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். நீ அதை விட்டா நீங்க ஸ்மோக் பண்றீங்க அப்படின்னாக்கா அது வேணாம். ஏன்னா அதுல இருக்கிற நிக்கோட்டின் வந்துட்டு இந்த முதுகு வலிக்கு ரொம்ப காரணமான ஒண்ணு. நீ அதை விட்டா மசாஜிங் செய்யும் சில பேர். பட் அது தெரியாம இருக்கிற ஒருத்தரை விட்டு நம்ம மசாஜ் பண்றது நம்ம சிச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும். உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா மசாஜிங் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. உங்களுக்கே வலிக்குது அப்படின்னாக்கா மசாஜ் பண்றதுக்கு யாரும் இல்லை, பட் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் அங்க ஒரு மசாஜிங் அங்க வேணும் அப்படின்னாக்கா ஒரு சாஃப்டான பால் இல்லாட்டி ஒரு டென்னிஸ் பால் வச்சுட்டு நமக்கு இப்போ இந்த போட்டோல பாக்குற மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த முதுகு வலி சால்வ் பண்றதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.